அதிக விலையுள்ள கடிகாரங்கள் அணியிறாங்களா, அது மாரி ஒரு வேலை பொருட்களுக்கு நம்ம வந்து விலை நிர்ணயம் செய்யணும். இதுக்கு அதிகமா நீ ஒரு ஆடைய தயாரிக்கக்கூடாது. எளிமையா வாழணும்ப்பா. இப்ப எளிமையா வாழ்றவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆடைய ரூ. 500க்கு அதிகமாலாம் ஒரு ஆடைய வாங்க மாட்டான். ஒரு சட்ட துணியோ, பேண்ட் ஷர்ட்டையோ ரூ. 1000 ரூ. 2000 குடுத்துலாம் வாங்கவே மாட்டாங்க. இதன் மூலம் தான் அவங்க எளிமையா வாழ்றாங்க. இப்ப நானே இருக்கிறேன் எளிமையானவன். நான் வந்து ஒரு ரூ. 10,000க்கு ரூ. 2000க்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கிறது, அல்லது ரூ. 1000க்கு ஒரு பேண்ட் ஷர்ட் ரூ. 1000க்கு ஒரு பேண்ட் எடுக்கிறது, ரூ. 2000க்கு எடுத்தா, நான் அப்போ என்ன பண்ணுவேன்? மத்த தேவைகளெல்லாம் எப்படி பூர்த்தி பண்ண எல்லா தேவையும் நான் விலை உயர்ந்து பூர்த்தி செய்தால், எனக்கு நெறைய பணம் தேவை. அப்ப அதனால நான் நெறைய நேரம் உழைக்கணும். அப்பதான் என்னால நெறைய பணத்த சம்பாதிக்க முடியும். அப்ப நிம்மதியா இருக்க முடியாது. தூங்குவதற்கு எனக்கு நேரம் இல்லாம போயிரும். அப்ப எனக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டுப் போகும். நோய்கள் வந்துவிடும். நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப நான் நிம்மதியா தூங்கணும். எனக்கு தூங்குவதற்கு நேரம் தேவை. அப்படின்னா நான் என்ன பண்றேன்? எனது தேவைகளை விலை குறைவானதாக மாற்றிக் கொள்கிறேன். விலை குறைவு கிடையாது. இதுதான் அளவு. அப்ப எனக்கு ஒரு சட்டையோ, பேண்டோ ஒரு ரூ. 500க்குள்ள இருக்கிற மாரி நான் பார்த்துக்கிறேன். ஒரு கை கடிகாரமா அதோட விலை இவ்வளவு தான் இருக்கணும். 1,00,00,000 வரைக்கும் 25,00,00,000 வரைக்கும் கை கடிகாரம்லாம் இருக்குது. 25,00,00,000க்கு கூட கை கடிகாரம் விற்கப்படுகிறது கோடிக்கணக்கில. ஆனா எனக்கு தேவையான ஒரு கடிகாரம் நீடித்த உழைக்கணும் அப்படின்னா ஒரு 2,000, 3,000 அது அந்த கடிகாரம் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். உத்தரவாதமும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். அதனால தரமாவும் இருக்கணும். ரொம்ப நாளைக்கு உழைக்கணும். ஒரு 3,000 தாண்டக்கூடாது. இந்த மாரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பட்ஜெட். எளிமையாக வாழ்கிறவர் ஒவ்வொரு பொருளும் இதுதான் நியாயமான விலை. நம்ம எளிமையாக வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கியமா வாழணும், நிம்மதியா வாழணும் அப்படின்னா, நாம பயன்படுத்துகிற ஒரு பொருளின் விலை இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அதே மாரி இந்த மனிதர்கள் அத்தனை பேருமே எளிமையா தான் வாழணும். ஆடம்பரமா வாழக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புடவைன்னா அது ரூ. 500க்கு உள்ள தான் இருக்கணும். ரூ. 500க்கு மேல எந்த புடவையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா பட்டு புடவை தயாரிக்க முடியாதுன்னா, அத தயாரிக்காத. போய் குப்பை தொட்டில போடு. அது மாரி ஒரு ரூ. 500க்குள்ள தான்ப்பா புடவை. அதுக்கு மேல எந்த பட்ஜெட்டும் போகக்கூடாது. அரசாங்க அனுமதி கிடையாது. ரூ. 500க்குள்ள தான் ஒரு புடவையே இருக்கணும். அதுபோல ஒரு ஷூ, அ ஒரு செருப்பு, இப்போ கொஞ்சம் விலை அதிகமானா தான் அது தரமா இருக்கும் அப்படின்னா மட்டும் தான், தரத்திற்கு முக்கியத்துவம் குடுத்து வேணுமானால், அது வந்து நீ கொஞ்சம் விலை அதிகரிச்சுக்கலாம். அதனால 10,000, 20,000லாம் அந்த இதெல்லாம் தேவையில்ல. ஒரு ரூ. 1000லே ஒரு ஷூவ தரமா தயாரிக்க முடியும் அப்படின்னா, அப்ப அதுக்கு மேல எந்த ஒரு காலணியோட விலையும் ரூ. 1000 தாண்டக்கூடாது. அது மாரி ஒரு புடவைன்னா அது ரூ. 500க்கு தாண்டக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கில புடவை வீட்ல அடுக்கி வைக்கிறாங்க. பெருமைக்காக அடுக்கி வைக்கிறாங்க. அதுவும் பல ஆயிரம் ரூபாயில இது ரூ. 15,000க்கு எடுத்த புடவை. ரூ. 15,000க்கு ஒரு புடவையாங்க? அது எத்தன நாள் உடுத்துறாங்கன்னா, மாசத்துல 1 நாள் கூட உடுத்திருக்க மாட்டோம். வருடத்துல 1 நாள் கூட. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கில புடவை வச்சிருக்காங்க நெறைய பெண்கள். அவங்க ஒரு தடவ உடுத்தின புடவைய இன்னொரு தடவ உடுத்துறதே கிடையாதுங்கிற பாலிசியோட நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி நான் ஒரு தடவ உடுத்தின புடவைய இன்னொரு தடவ உடுத்த மாட்டேன். அப்படின்லாம் இருக்காங்க. பணக்காரங்களாகிட்டா அவ்வளோதான். அவங்க துணி துவைக்கிறதே கிடையாது. ஒரு நாள் பயன்படுத்துற எந்த ஒரு ஆடையுமே இன்னொரு நாள் பயன்படுத்துறது கிடையாது. அது அது அப்போ ஒருத்தர் எளிமையா வாழணும் அப்படின்னா, வாங்குகிற பொருட்களுடைய விலையை நிர்ணயிக்க வேண்டும். அப்ப எல்லா மக்களும் எளிமையா வாழணும்னா, புடவை, சட்டை, பேண்ட், காலணி, கை கடிகாரம் ரூ. 2,000 ரூ. 3,000க்கு அதிகமா எந்த கை கடிகாரமும் இருக்கக்கூடாது. கடியா கை கடிகாரத்தோட விலை ரூ. 2,000 3,000க்கு மேல இருக்கவே கூடாது. காலணியோட செருப்பு, ஷூ இதெல்லாம் விலை ரூ. 1000க்கு மேல இருக்கக்கூடாது. ஆடைகளோட விலை ரூ. 500க்கு மேல இருக்கக்கூடாது. இப்படி நாம் சட்டம் இயற்ற வேண்டும். அப்போ இந்த மக்கள் வேற வழியே இல்லாம குறைவான விலையில தான் எந்த பொருளையுமே வாங்குவாங்க. இப்படி எல்லா பொருளும் தான். எந்த ஒரு பொருள் வேற என்ன பொருள்லாம் இவங்க கடையில போய் வாங்குறாங்க? ஒரு உணவா? அது வந்து ரூ. 1000 அப்படியெல்லாம் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு உணவோட விலை, ஒரு வேளை உணவு விலை ரூ. 100 தாண்டக்கூடாது. எந்த உணவா இருந்தாலும் சரி. ரூ. 100க்கு தாண்டக்கூடாதுப்பா. ஒரு வேளை உணவு இவ்வளோ தான் இருக்கணும். பிரியாணியா? ரூ. 100க்கு தாண்டக்கூடாது. அப்படி இல்ல ரூ. 300ங்க இது. அது தேவையே இல்ல. ஏன்னா, இந்த மாரி கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது தான், மனிதர்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஒருத்தன் செலவ கட்டுப்படுத்தணும், எளிமையா வாழணும்னு நெனைக்கிறவன் இப்படி தானே பண்ணுவான். ரூ. 300 விலை அதிகமானா எனக்கு வேண்டாம். 300 ரூ. 100க்குள்ள இருக்கா? இப்ப நான் தியேட்டருக்கே போமாட்டேன். ஏன்னா, டிக்கெட் எல்லாம் ரூ. 200 ஆக்கிட்டான். அப்படிங்கும்போது நான் தியேட்டருக்கே போறதில்ல. ஏன்னா, செலவுகளை நான் கட்டுப்படுத்த வேண்டும். சும்மா அவன் கூட்டுவான், ரூ. 500 ஆக்குவான் நாளைக்கு. நான் ரூ. 500 கொடுத்து படம் பார்க்க முடியுமா? படம் பார்த்தா அப்புறம் என்னுடைய பட்ஜெட் இடிக்கும்ல. அப்ப நான் எனக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். நெறைய தேவைகள் இருக்கு. அப்ப எனக்கு தேவைக்குள்ள அது இருக்கணும். இப்ப தியேட்டர் டிக்கெட் ஒரு 30 இருந்ததுன்னா, நெறைய படங்கள கூட வாரத்துக்கு ஒரு படம் கூட நான் போய் பார்ப்பேன். டிவியில பார்க்குறதுல எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த மாரி ஒரு செலவுகள இன்னைக்கு வந்து விலை உயர்ந்ததா இருந்தால் தான் அது மதிப்புன்னு நெனச்சு, எதை எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவ்.
விலை அதிகமானதை வாங்குகிறார்கள். அப்போ மனிதர்கள் அந்த ஆடம்பர மோகத்தை கட்டுப்படுத்தணும்னா, விலையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். இது மிகப்பெரிய விதிமுறைங்க. இந்த ஒரு நாட்டையே மாத்தலாம். ஒரு உலகத்தையே மாத்தலாம். இந்த விதிமுறை. இந்த விதிமுறை மூலமாக எந்த ஒரு பொருளுக்கும் உச்சபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும். இதற்கு அதிகமாக எதையுமே நீ பண்ணக்கூடாது. எதையுமே விற்கக்கூடாது. இப்போ பெட்ரோல்னா எங்கே போனாலும் ரூ. 100 இருக்குல்ல. இது ரூ. 1000 பெட்ரோல் அப்படின்னு இருக்கா? இல்லைல்ல. அதுபோல் ஒரு வாகனமும் அப்படிதான். நீங்கள் ₹1,00,00,000 வாகனம் இருக்குது. ஒரு வாகனத்தோட விலையே ரூ. 5,00,000 தாண்டக்கூடாது. ரூ. 10,00,000 தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே நீ வாகனம் தேவையில்லை. வேகமாக போகிறது தேவையே இல்லை. அது கவர்ச்சிக்காக கூட தேவையில்லாத அப்போ தேவையில்லாத சுமைகள் இந்த மனித வாழ்வில் சுமத்தப்படுது. அப்போ கொஞ்ச நேரம் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு தனது தேவைகளை தனது வருமானத்தில் எளிதாக பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். இப்போ நான் எனது தேவைகளை எல்லாத்தையும் எளிமையாக பார்க்குறேன். ஒரு பழமாக விலை உயர்ந்ததாக இருந்தால் எனக்கு வேண்டாம். சமயத்தில் இப்போ திராட்சை பழம் வாங்குகிறேன். அது உதிரி திராட்சையாக இருந்தால் நிறைய கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை நான் எடுத்து சாப்பிட்றேன். அந்த மாதிரியும் நான் பார்க்குறேன். எனக்கு வேணும். அதே நேரத்தில் தேவையும் இருக்குது. என்னுடைய பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. இல்லை என்னுடைய பொருளாதாரம் போதும். இந்த பொருளாதாரத்துக்குள்ளே எனது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி போகிறேன். அந்த மாதிரி விலையை கட்டுப்பாட்டில் இதான் விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டில் வைப்பதுக்கு வழிமுறை. எந்த பொருளுமே சரி அளவுக்கு அதிகமாக போகவே கூடாது. இதுதான் விலை. ஒரு ஆடையோட விலை, காலணியோட விலை, இப்படி இந்த மாதிரி விலையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். அப்போ தான் மனிதர்கள் ஆடம்பரமாக வாழ மாட்டாங்க. ஒரு வீடா பெரிய வீடு கட்டக்கூடாது. ஒரு மாளிகையை கட்டவே கூடாது. ஒரு வீடுன்னா ஒருத்தருக்கு தேவையானது இவ்வளவு தான். ஒருத்தருக்கு 10 அடி அகலம், 10 அடி நீட்டம், இந்த மாதிரி சதுரம். இதுதான் ஒருத்தருக்கு தேவையானது. அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. இதுதான் ஒருவருக்கு தேவையான இருப்பிடம். இதற்கு பெரிதாக யாருமே வீடு கட்டக்கூடாது. ஒரு வீட்டோட பட்ஜெட்டும் இதுதான். ஒருத்தன் 25,00,000 கட்டுறான், 50,00,000 கட்டுறான், ₹1,00,00,000 கட்டுறான். அப்போ ஏங்குறாங்கன்னா ஒரு கோடி கடனை வாங்கியாவது ₹1,00,00,000 கட்டுறது. இவனால் முடியல. அப்போ கடனை கட்டுறதே இவன் வாழ்க்கையாக போகுது. அந்த மாதிரி ஆகக்கூடாது. எல்லாருக்கும் அரசாங்கமே கட்டி கொடுத்துடலாம். இதுதான் வீடு அப்படின்னா அரசாங்கமே கட்டி கொடுத்து வாடகை வாங்கலாம். வாடகை வாங்கி புதிய வீடுகளை கட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல்யாணமா அவங்க செலவுகளை கட்டுப்படுத்தணும். கல்யாணமா 50 பேர் தான் இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டில் 25 பேர், இவங்க வீட்டில் 25 பேர், பெண் வீட்டாரிடம் 25 பேர். அப்போ அந்த 25 பேர் யாராக இருக்கணுங்கிறது கூட அரசாங்கம் சொல்லிடலாம். என்ன நீ ஏன் கூப்பிடல அப்படின்னு யாரும் கோச்சிக்க கூடாதுல்ல. என்ன நீ 25 பேர் தான், இப்போ 1000 பேர் கூப்பிடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுடலாம். சந்தேகத்துக்கு இல்லாமல் அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுடலாம். அப்படி கூப்பிடணும்னா பல லட்சம் செலவாகும். அந்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தணும்னா 25 பேரை தான் கூப்பிடணும். அப்படின்னா அந்த 25 பேரில் யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கமே லிஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு இப்போ மணப்பெண்ணோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி பூட்டம் பூட்டி இருந்தால் கூட்டுவாங்க. அப்புறம் அதுபோல் மணப்பெண்ணோட அண்ணன் தம்பிகளோட சொந்த அண்ணன் தம்பிகளுக்கு பிறந்தவர்கள், இப்படி இவர்கள் மட்டுமே அந்த கல்யாணத்தில் இடம்பெற வேண்டும் கட்டாயமாக. இவர்கள் இல்லை என்றால் அந்த 25 பேரில் இவர்கள் இல்லை என்றால் பரவாயில்லை. எண்ணிக்கை குறையலாமே தவிர இவர்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது. நெருங்கிய வரவேண்டிய கட்டாயம் உடையவர்கள் இவர்கள் வந்தே ஆக வேண்டும். ஒரு மணப்பெண்ணோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மணப்பெண்ணோட சகோதரர்களின் மனைவிகள், பிள்ளைகள், இவர்கள் தான் வர வேண்டும். இப்படின்னு அரசாங்கமே யார் வர வேண்டும் என்பதையும் சொல்லிடணும். அப்போ அந்த 25 பேரில் நான் இல்லையான்னு யாரும் கேட்கக்கூடாதுல்ல. நீ தான் வருவாய், நீ தான் வருவதற்கு உரிமை இருக்கிறது. ஒரு கல்யாணத்துக்கு கூட உரிமை இருக்கிறது யார் வருவதற்கு என்று. இந்த மாதிரி கல்யாணத்தை கூட ஒரு 50 பேர் தான், பொண்ணு வீட்டில் 25 பேர். இந்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்தணும். மண்டபத்தில் பண்ணாத, சிறிய சமூக நல கூடங்களை உருவாக்கு. மொய்யெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கக்கூடாது. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அத்தனை விதிமுறையும் அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று. இப்படி வாழ்ந்தால்தான் எளிமையாக வாழ முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நான் இந்த மக்களை வழிநடத்தியிருக்கணும். அதுதான் என்னுடைய கடமை. அவ்வளோ பெரிய சிந்தனையும் செயல்படுவதற்கான திறமையும் உள்ள நான் தான் எனது கடமை செய்ய தவறிய ஒரு குற்றவாளியாக குற்ற உணர்ச்சியோடு தவிக்கிறேன் தினம். அதனால் மனிதனுடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும்னா அது விலை உயராமல் பார்த்து கொள்ள வேண்டும். விலை உயர்ந்தது தேவையில்லை. விலை உயர்ந்ததை உற்பத்தி செய்யாதீர்கள். அதுதான் இது. விலை உயர்ந்து அப்படி ஒன்று தேவையில்லைப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா
அப்படிங்கிற அப்போ தான் மனிதர்களை எளிமையாக வாழ வைக்க முடியும். எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு கருத்து பாருங்கள், ஒரு உண்மை பாருங்கள். இது ஒரு உண்மை, எளிமையாக வாழ்வதற்கு தேவையான உண்மை. இது ஏன் நமக்கு தெரியாமல் போகுது அப்படின்னா, நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறோம், எளிமையாக வாழணும்னு நினைக்கல. எளிமையாக வாழும்போது தான், எளிமையாக வாழணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு இந்த உண்மைகள் கிடைக்கும். எளிமையாக வாழும்போது, எளிமையான வாழ்க்கைங்கிறது எளிதாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். நோயோடு வாழ்ந்தால் கஷ்டப்பட்டு வாழ்வோம், ஈஸியாக வாழ முடியாது. அப்போ ஆடம்பரமாக வாழ்ந்தால் நீ நோயோடு தான் வாழ்வு. ஆடம்பரமாக வாழணும், இந்த மக்களை ஆடம்பரமாக வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினச்சதுன்னா, அப்போ அதற்கு தேவையான வருமானத்தை மதுக்கடைகளை திறந்து தான் அதை விற்று தான் பண்ண முடியும். இந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, மக்களை ஆடம்பரமாக வாழ வைக்கணும். மெட்ரோ ட்ரெயின் அப்படி அது இதுன்னு பயங்கர உயரமான கட்டிடங்கள் இப்படியெல்லாம் காட்டினா 8 வழிச்சாலை இதெல்லாம் பண்ணிட்டாக்கா நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். ஆடம்பரமான ஒரு வாழ்விடம், ஆடம்பரமான ஒரு கட்டமைப்புகள், இதுதான் முன்னேற்றம்னு நினச்சிக்கிட்டு அதற்கு தேவையான பணத்தை எங்கேருந்து பெறுறாங்க? சாராயத்தை விற்பனை செய்து, சிகரெட்டை விற்பனை செய்து, மதுபானத்தை விற்பனை செய்து, அப்புறம் கண்ட பொருட்களையும் விற்பனை செய்ய அனுமதிக்கிறாங்க. அப்போ தான் வரி வரும். வரி வந்தால் தான் ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்போ மக்களை அழித்து அதன் மூலம் வருகிற வருவாயை வைத்து தான் ஆடம்பரத்தையே பண்ணுறாங்க. ஆடம்பரமும் மக்களை அழிக்கத்தான் செய்கிறது. அதனால் அப்போ நீங்கள் மதுபானம் உனக்கு தேவையில்லை, சிகரெட்டு உனக்கு விற்க தேவையில்லை, சுருட்டு விற்க தேவையில்லை, பீடியெல்லாம் விற்க தேவையில்லை அப்படின்னா, அப்போ நீ எளிமையாக வாழணும். உனக்கு அதிக பணம் தேவைப்படாத ஒரு எளிமையான வாழ்க்கையை மக்களை வைத்து வாழ செய்ய வேண்டும். மக்களெல்லாம் எளிமையாக வாழ செய்யணும். பெரிய வீடு கட்டாத, 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், அளவுக்கு அதிகமான பணம் தேவையில்லை, உனக்கு படிப்பை நான் தாரேன், கல்வியை நான் தாரேன், மருத்துவத்தை நான் தாரேன், எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து மக்களை ஈஸியாக வாழ்வது எளிது என்பதை உணர வைக்க வேண்டும். கல்யாணம் நடத்துகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி அதுக்கு சட்டத்திட்டங்களை போட்டு விலை உயர்ந்த எந்த பொருளுமே இங்கே கிடையாது, எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் இருக்குது. அப்போது உன்னுடைய வருமானத்திற்குள் உனது செலவை கட்டுப்படுத்தி விடலாம். இப்படிப்பட்ட நடைமுறை மூலமாக மக்களை எளிமையாக வாழ செய்ய வேண்டும். இந்த அரசாங்கமே எளிமையாக தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஆடம்பரமாக வாழும்போது தான் நம்ம விவசாயத்தெல்லாம் விட்டுட்டோம். நம்ம பணத்தை பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆடம்பரமாக வாழ முடியாதுப்பா, அதில் அந்த அளவுக்கு வருமானம் வராது, மதுக்கடைகளை திறந்து விடு, அப்புறம் ரம்மி சர்க்கிள் அதில் ஒரு வரி வருது, அதையெல்லாம் திறந்து விடு, இந்த மாதிரி சிகரெட்டெல்லாம் விற்பதற்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வரியை பெறுவதற்காக தான் மதுபான கடைகளை திறக்கிறார்கள். மதுவை ஒழிக்க வேண்டுமென்றால் ஆடம்பர மோகத்தை ஒழிக்க வேண்டும், மக்களுடைய ஆடம்பர மோகத்தை ஒழிக்க வேண்டும். அப்போ விலைவாசி உயர்வை அரசு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். 500 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு புடவையும் விற்கக்கூடாது. ஒரு செருப்போட விலை 1000 ரூபாய் தாண்டக்கூடாது. ஒரு செருப்பு ஷூ அதுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஒரு ஷூ 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனால் 1000 ரூபாய் தாண்டி இந்த நாட்டில் எந்த செருப்புமே கிடையாது. 500 தாண்டி இந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு பேண்ட் ஷர்ட்டுமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு செலவுகளை விலையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். அப்போ தான் மனிதர்களால் எளிமையாக வாழ முடியும். ஈஸியாக, ஜாலியாக, நிம்மதியாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக தூங்கி உழைச்சி அற்புதமான ஒரு வாழ்க்கை எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் மட்டும்தான் சாத்தியம்.